வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும். யூஜி டிஆர்பி தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் பெரும்பாலும் கான்செப்ட் பேஸ்டு, அப்ளிகேஷன் பேஸ்டு மற்றும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி முறையிலையும் இருக்கலாம். ஆனால் வெறும் சிலபஸ் கம்ப்ளீஷன் மட்டும் போதாது. தேர்வின் பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சரியான ஸ்ட்ராட்டஜியுடன் தயாராகிறதுக்கு நமக்கு முக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஜி டிஆர்பி எக்ஸாம்ஸில் எல்லாம் வின் பண்ண முடியும். ஸோ இந்த நோக்கத்திற்காக நமது க்ரௌன் அகாடமியில் சிலபஸ் முழுமையாக கற்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணுறோம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன, எக்ஸாம் ஓரியன்ட் ட்ரைனிங், இது எல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்குகிறோம். நமது அகாடமியில் நீங்கள் முழுமையான எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கருத்துக்களை தெளிவாக விளக்கும் வீடியோ கிளாஸஸ், தினசரி மாதாந்திரம் வாராந்திர ஆன்லைன் டெஸ்ட்டு, ரெகுலர் ப்ராக்டிசஸ், ஸோ இது மாதிரியான திட்டமிட்ட முறையில் ஒரு மெத்தட்லேயும் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதன் மூலம் உங்கள் ப்ரிப்பரேஷன் லெவலை படிப்படியாக மேம்படுத்தி தேர்வுக்கு தன்னம்பிக்கையுடன் தயாராக முடியும். மேலும் அனைத்து டாபிக்களும் எளிய தமிழ் விளக்கத்துடன் கற்பிக்கப்படுகின்றன. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேர்வில் கேள்விகள் எவ்வாறு கேட்கப்படுகின்றன என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் நாம் பயிற்சி அளிச்சுட்டு வருகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வைரஸோட இன்ஃபெக்ஷன் பிளான்ஸில் எப்படி இருக்குது, அதோட சிம்டம்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸஸ்ன்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸஸ், தாவர வைரஸ்களின் பரவுதல் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஸோ வைரஸ் பரவல் அப்படின்னா என்னது? தாவர வைரஸ்களின் பரவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வைரஸ் பரவல் அப்படின்றது என்னென்னா, வைரஸ் ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு சென்று புதிய ஹோஸ்ட் தொற்றுவதன் மூலம் அதன் உயிர் வாழ்வு, நிலைத்திருத்தல் மற்றும் பெருக்கத்தை உறுதி செய்யும் செயல்முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் பரவல் இல்லைன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாவர வைரஸ்களின் பரவல் பொதுவாக பார்த்திங்கன்னா 2 முக்கிய வழிகளாக நடைபெறுது. என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, உயிரியல் மற்றொன்று உயிரியல் அல்லாத அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் பரவல் முறை, அதாவது பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மிஷன், வெக்டர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆர் வெக்டர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் அல்லாத பரவல் அப்படின்னு சொல்கிறோம். உயிரியல் அல்லாத பரவல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா நான் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மிஷன் அல்லது நான் வெக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா மெக்கானிக்கல் ஆர் ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதில் உயிரியல் பரவல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸை யூஸ் பண்ணுறது தான். அதாவது வெக்டர்ஸ்ன்றது என்னென்னா திவையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டர்ஸை யூஸ் பண்ணுறது உயிரியல் பரவல் முறை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். உயிரினங்கள் மூலம் வைரஸ் பரவும் முறை தான் உயிரியல் பரவல் முறை. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீட்ஸ், வெள்ளை ஈக்கள், இலைத்தத்து பூச்சிகள், நூற்புழுக்கள், பூஞ்சைகள், இது மாதிரிலாம் இது மூலமாக வைரஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் தான் பயாலாஜிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆர் வெக்டர் டிரான்ஸ்மிஷன் ஆர் உயிரியல் பரவல் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே உயிரியல் அல்லாத பரவல் முறை அல்லது இயற்பியல் பரவல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உயிரின திசையன்கள், அதாவது வெக்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் கருவிகள், மனித கைகள், விதைகள், மகரந்தம், கிராஃப்டிங், அதாவது ஒட்டுக்கிளை மெத்தடு, வெட்டுக்கிளை, இது மூலமாக வைரஸ் பரவுறது உயிரியல் அல்லாத பரவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவையன் பரிமாற்றம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். உயிரியல் பரவல் முறை ஆர் பயோட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ், அப்படி இல்லைன்னா பயோட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வெக்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்களை ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு கடத்தி செல்லும் உயிரினங்கள் ஆகும். ஓகேங்களா? வைரஸை கடத்தி செல்லும் உயிரினம் ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு கடத்தி செல்லும் உயிரினங்கள் ஆகும். தாவர வைரஸ்கள் பரவுவதற்கான மிகவும் பொதுவான மற்றும் முக்கியமான இயற்கை வழி இது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஃபிட்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் அஃபிட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஒயிட் ஃப்ளைஸ் சொல்லலாம். ஓகேங்களா? ஒயிட் ஃப்ளைஸ் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் லீஃப் ஹாப்பர், இலைத்தத்து பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெமட்டோட்ஸ், நூற்புழுக்கள், இதெல்லாமே வெக்டர் மீடியேட்டட் தான் சொல்லலாம். இந்த வெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தாவரத்திலிருந்து வைரஸை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான தாவரங்களுக்கு கடத்துவதன் மூலம் நோயை பரப்புது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பூச்சி திவையன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்செக்ட் வெக்டர்ஸ். ஓகேங்களா? இன்செக்ட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பூச்சி
திவையன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்செக்ட் வெக்டர்ஸ் அப்படின் போது என்னென்னா துளையிடும் மற்றும் உறிஞ்சும் வாய் பாகங்கள் கொண்ட பூச்சிகள் தாவர வைரஸ்களை ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு கடத்தும் முக்கிய வெக்டர்ஸாக செயல்படுகின்றன, அதாவது முக்கிய திவையன்களாக செயல்படுகின்றன. இவை தாவர வைரஸ் நோய்களின் பரவலில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். துளையிடும் அல்லது உறிஞ்சும் வாய்பாகங்கள் கொண்ட ஓகேங்களா, துளையிடும் உறிஞ்சும் வாய்பாகங்களை கொண்ட பூச்சிகள் வந்து தான் மெயினாக இருக்குது. ஸோ அது ஒரு தாவரத்தில் இருந்து மற்றொரு தாவரத்திற்கு இந்த வெக்டர்ஸ் மூலமாக கடத்தப்படுது அப்படின்ட்டு நம்ம வைரஸை வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி அஸ்வினிகள் அப்படின்னு சொல்கிறோம். அஸ்வினிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிட்ஸின் போது மிக முக்கியமான மற்றும் பரவலாக காணப்படும் வெக்டர் தான் இந்த அஃபிட்ஸு. இது தாவர சாற்றை உறிஞ்சும் போது வைரஸை எடுத்துக்கொண்டு மற்ற தாவரங்களுக்கு பரவுகின்றன. இந்த பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா தாவரத்தில் இருக்க அந்த சாப்ஸை வந்து சக் பண்ணும்போது வைரஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வேறு தாவரங்களுக்கு பரப்புகின்றன. பல வைரஸ்கள் நான் பர்சிஸ்டன்ட், செமி பர்சிஸ்டன்ட் மற்றும் பர்சிஸ்டன்ட் முறையில் பரவுகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா பல வைரஸ்கள் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சிஸ்டன்ட். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கேட்பாங்க என்னென்ன முறையில் வந்து பரவுது அப்படின்றது. நான் பர்சிஸ்டன்ட், செமி பர்சிஸ்டன்ட், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட். இந்த முறையில் பரவுது ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வைரஸ், அது உருளைக்கிழங்கு வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். அது குக்கும்பர் மொசாய்க் வைரஸ் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இலைத்தத்து பூச்சிகள் லீஃப் ஹாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இலைத்தத்து பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ்களுடன் சேர்ந்து ஃபைட்டோபிளாஸ்மாக்களையும் பரப்புகின்றன. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸோடு சேர்ந்து ஃபைட்டோபிளாஸ்மாக்களையும் பரப்புகின்றன. பொதுவாக பர்சிஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முறையை தான் இதில் செயல்படுகிறது. லீஃப் ஹாப்பர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சிஸ்டன்ட் மெத்தட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரைஸ் தூங்குரா வைரஸ் வைரஸ் இது சொல்லலாம் ஓகேங்களா. இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வைரஸை உடலில் வைத்திருந்து பரப்ப முடியும். ரொம்ப நாள் வந்து அதோட பாடிக்குள்ளேயே வச்சுருந்து எப்போ பரப்பணுமோ அந்த டைமில் வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக வெள்ளை ஈக்கள் அப்படின் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெகமோ வைரஸ் ஓகேங்களா. பெகமோ வைரஸ் குழு வைரஸ்களை பரப்புகின்றன. சூடான மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக இது காணப்படும் ஓகேங்களா. சூடான மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ லீஃப் கர்ல் வைரஸ், கேசஃபா மொசாய்க் வைரஸ் இதெல்லாமே சொல்லலாம். மிக சிறிய அளவில் இருந்தாலும் மிகப்பெரிய பயிர் சேதத்தை இது ஏற்படுத்தும். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்பூச்சிகள், அதாவது த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இலைப்பூச்சிகள் அல்லது த்ரிப்ஸ் ஓகேங்களா. இது அதிகமாக எதை வந்து கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோப்போ வைரஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த இன்செக்ட்ஸ் என்னென்னு கொடுத்துட்டு இன்னொரு சைடில் வந்து என்ன மாதிரியான வைரஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு மேட்ச் இட் மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வைரஸ் எடுத்துட்டு இந்த வைரஸ் எது மூலமாக பரவுது அப்படின்ட்டு இந்த ஆஃபிட்ஸ், லீப் ஹாப்பர்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ், த்ரிப்ஸ்ன்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எது மாதிரியும் கேட்கலாம். இல்லைன்னா வைரஸு ஏதாவது இந்த ஆஃபிட்ஸ் மூலமாக பரவும் வைரஸ் என்ன, இல்லைன்னா வந்து ஒயிட் ஃப்ளைஸ் மூலமாக பரவும் வைரஸ் என்ன, இது மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக கேட்கலாம். எப்படினாலும் கொஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எதை வந்து கடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோப்போ வைரஸை தான் கடத்துது. தாவரத்தின் இலைகள், மலர்கள் மற்றும் இளம் திசுக்களில் உணவெடுக்கும். எக்ஸாம்பிள் டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ் சொல்லலாம் ஓகேங்களா. தக்காளி புள்ளி வாடல் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைரஸ் பெரும்பாலும் வளர்ச்சி நிலையில் உள்ள தாவர பகுதியில் மட்டும்தான் பரவும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம இந்த பூச்சி பரவும் முறை நம்ம சொன்னோம் மெக்கானிசம்ஸ். பூச்சிகள் பரவும் முறையில் என்ன மெக்கானிசம்ஸ் சொன்னோம், பர்சிஸ்டன்ட், நான் பர்சிஸ்டன்ட் இதெல்லாம் சொன்னோம்ல. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூச்சி பரவும் முறை மெக்கானிசம்ஸ் ஆஃப் இன்செக்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ இதில் தாவர வைரஸ்கள் பூச்சிகள் மூலம் பரவுவது பல்வேறு முறைகளில் நடைபெறுகிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிலையற்ற பரவல், அதாவது நான் பர்சிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் பரவுது. அப்படி இல்லைன்னா வந்து பர்சிஸ்டன்ட் மெத்தடில் பரவுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நிலையற்ற பரவல் முறை, அதாவது நிலைப்புத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நான் பர்சிஸ்டன்ட் மெத்தட் ஆர் ஸ்டைலட் பாண்ட் டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா. ஸ்டைலட் பாண்ட்
டிரான்ஸ்மிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டைலட் பாண்ட் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ் பூச்சியின் வாய் பாகமான ஸ்டைலட் மீது மட்டும் தற்காலிகமாக ஒட்டிக்கொள்ளும். ஓகேங்களா, ஒரு இன்செக்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்செக்டோட மவுத் பார்ட்ஸில் போய் மவுத் பார்ட்ஸில் இருக்கிற ஸ்டைலட்டுன்றதில் வந்து போய் ஒட்டிக்கும். வைரஸ் பூச்சியின் வாய்பாகமான ஸ்டைலட் மீது தற்காலிகமாக ஒட்டிக்கொள்ளும். ஓகேங்களா, பூச்சி பாதிக்கப்பட்ட தாவரத்தை உண்ணும்போது வைரஸை எடுத்துக்கும். ஓகேவா, அந்த பூச்சி அந்த பாதிக்கப்பட்ட தாவரத்தை வந்து சாப்பிடும்போது அந்த வைரஸை எடுத்துக்கும். உடனடியாக அடுத்த ஆரோக்கியமான தாவரத்திற்கு செல்லும்போது வைரஸை பரப்புது. வைரஸ் பூச்சியின் உடலில் நீண்ட நேரம் வந்து இருக்காது. வைரஸ் விரைவில் செயலிழந்துவிடும். ஓகேவா, அந்த பூச்சியோட பாடியில் இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் இருக்குது. ஓகேவா, இந்த பிளான்ட்டில் ஒரு வைரஸ் இருக்குது, இன்ஃபெக்டட் வைரஸ். ஸோ ஒரு இன்செக்ட்ஸ் ஏதோ வந்து இதில் உட்காருது. ஸோ இந்த இன்செக்டோட ஸ்டைலட்டில் வந்து இந்த வைரஸ் ஒட்டிக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸை இந்த இன்செக்ட் வந்து என்ன பண்ணுது, சாப்பிட்டுடுது. ஸோ அந்த பிளான்ட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அது திரும்ப அடுத்த நியூ ஃப்ரெஷ் பிளான்ட்டுக்கு போகும்போது இந்த ஃப்ரெஷ் பிளான்ட்டுக்கு இந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப நாள் வந்து இந்த வைரஸ் வந்து அந்த பூச்சியோட உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிக விரைவான ப்ராசஸாக இருக்கும். வைரஸ் தற்காலிகமாக மட்டுமே தாங்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்சிஸ்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். பர்சிஸ்டன்ட் மெத்தட் அப்படின் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சர்க்குலேட்டிவ் மெத்தட் ஆர் பர்சிஸ்டன்ட் மெத்தட் ஆர் நீடித்த சுழற்சி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைரஸ் பூச்சியின் உடலில் உட்கொள்ளப்பட்டு குடல் வழியாக செல்கிறது. ஓகேவா, ஒரு வைரஸை பூச்சியின் உடலில் உட்கொள்ளப்பட்டு குடல் வழியாக செல்கிறது. பின்னர் அது ஹீமோலிம்ஃப் வழியாக சென்று உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு அடைகிறது. ஓகேங்களா, வைரஸ் இருக்குது. ஸோ இந்த வைரஸ் வந்து ஏதாவது ஒரு இன்செக்ட் சாப்பிடுது. அந்த இன்செக்டோட கட் ரீஜனுக்குள்ளே போயிடுது. ஓகே, குடல் வழியாக செல்லுதுன்னு சொல்லலாம். பின்னர் அங்கே வந்து ஹீமோலிம்ஃப் வழியாக என்ன பண்ணுதுன்னா உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு போகுது. சலிவரி கிளான்ஸ் இருக்கும்ல, உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு போகுது. அங்கே அதன் பூச்சி புதிய தாவரத்தை உண்ணும்போது வைரஸ் செலுத்தப்படுகிறது. ஸோ அதிலிருந்து நியூ பிளான்ட்டை வந்து சாப்பிடும்போது இந்த வைரஸ் இந்த நியூ பிளான்ட்டுக்குள்ளே போகுது. இதில் ஒரு லேட்டன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு காலம் வந்து வைரஸ் செயல்பட தயாராகும் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஒரு பிளான்ட்டில் இருக்கிற வைரஸ் இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ வந்து இந்த மெத்தடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நீடித்த அல்லது பர்சிஸ்டன்ட் சர்க்குலேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில மணி நேரம் முதல் சில நாட்கள் வரை அது அந்த இன்செக்ட்ஸோட பாடியிலேயே இருக்கும். பூச்சி நீண்ட காலம் வைரஸை பரப்ப முடியும். வைரஸ் பூச்சியின் உடலில் சுழற்சியாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோட் வெக்டர்ஸ். இப்போ வந்து நம்ம இன்செக்ட் வெக்டர்ஸ் பார்த்தோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோட் வெக்டர்ஸ், நூற்புழு திவையன்கள் அப்படின்னு சொல்கிறோம். மண்ணில் வாழும் சில நூற்புழுக்கள் தாவர வைரஸ்களை பரப்பும் திவையன்களாக செயல்படுகின்றன. ஓகேங்களா, இவை முக்கியமாக மண்ணுக்குள்ளே உள்ள தாவர வேர்களை தாக்கி வைரஸ்களை ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு கடத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான வைரஸ் குரூப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீப்பா வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெமட்டோட் டிரான்ஸ்மிட்டட் பாலிஹெட்ரல் வைரஸஸ். ஓகேங்களா, நெமட்டோட் NEP1 சொல்கிறோம்ல, நெமட்டோட் டிரான்ஸ்மிட்டட் பாலிஹெட்ரல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெமட்டோட் டிரான்ஸ்மிட்டட் பாலிஹெட்ரல் வைரஸ், நெமட்டோட் டிரான்ஸ்மிட்டட் பாலிஹெட்ரல் வைரஸ். ஓகேங்களா, பாலிஹெட்ரல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டோப்ரா அப்படின்போது என்னென்னா டொபாக்கோ ராட்டில் வைரஸ். நீப்பானா நெமட்டோட் டிரான்ஸ்மிட்டட் பாலிஹெட்ரல் வைரஸ், டோப்ரானா டொபாக்கோ ராட்டில் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நூற்புழு திவையன் இனங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஃபினிமா, லாங்கிஜோரஸ், ட்ரைகோடோரஸ் இதெல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதோட பரவல் முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்புழுக்கள் தாவரத்தின் வேர் பகுதிகளை துளைத்து சாறு உறிஞ்சும் போது வைரஸ்கள் அவற்றின் வாய்ப்பாகங்களில் அல்லது உடலின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு அடுத்த தாவரத்திற்கு செல்லும் போது புதிய தாவரத்திற்கு வைரஸ் செல்லுகின்றன. ஓகேவா, நூற்புழுக்கள் போது அந்த நெமட்டோட்ஸ் வந்து என்ன பண்ணுது, வேர் பகுதியில் உள்ளே போகுது. அதில் இருக்கிற சாப்ஸை உறிஞ்சும் போது வைரஸ் அதோட வாய்ப்பாகங்கள் இல்லைன்னா அதோட உடலின் மேற்பரப்பில் ஒட்டிக்குது.
ஓகேங்களா. ஸோ அடுத்த தாவரத்துக்கு செல்லும்போது புதிய தாவரத்துக்கு இந்த வைரஸ்கள் வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நெமட்டோட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சை திவையன்கள், அதாவது ஃபங்கல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பூஞ்சை திவையன்கள் ஃபங்கல் வெக்டர்ஸ் சில மண்ணில் வாழும் பூஞ்சைகள் தாவர வைரஸ்களை பரப்பும் திவையன்களாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவர வேர்களுடன் தொடர்பு கொண்ட வைரஸ்களை எடுத்து செல்லும் திறன் கொண்டது. ஓகேங்களா. தாவர வேர்களுடன் தொடர்பு கொண்ட வைரஸ்களை வந்து இது எடுத்து செல்லும் சிறப்பு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கிய பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒல்ஃபீடியம். ஓகேங்களா. ஒல்ஃபீடியம் இருக்குல்ல, ஒல்ஃபீடியம் போன்ற ஜூஸ்போர், அதாவது ஜூஸ்போர்னு சொல்கிறோம்ல, ஸ்போர்ஸ். ஓகேங்களா. ஜூஸ்போர்ஸ் உருவாக்கும் பூஞ்சைகள் வைரஸ் துகள்களை தங்களின் ஜூஸ்போர்களின் மேற்பரப்பில் ஒட்டிக்கொண்டு எடுத்து செல்கின்றன. ஓகேங்களா. ஒல்ஃபீடியம் போன்ற தொன்மையான மண் பூஞ்சைகளால் தங்களின் ஜூஸ்போர்களை வைரஸ் துகள்களை அந்த ஜூஸ்போர் மேலே வந்து ஒட்டிக்கிட்டு வைரஸ் பார்ட்டிகல்ஸை வந்து எடுத்துகிட்டு செல்லும் திறன் கொண்டது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பூஞ்சை புதிய தாவர வேர் பகுதிகளை தாக்கும் போது வைரஸ் வந்து அந்த நியூ பிளான்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் நெக்ரோசிஸ் வைரஸ். ஓகேங்களா. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் நெக்ரோசிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ஃபீடியம் இன பூஞ்சை மூலம் பரவுகுது அப்படின்றதும் நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி பரவுனா பூஞ்சையோட ஜூஸ்போர் மண்ணில் நகர்ந்து செல்லும். அப்போ வைரஸ் துகள்கள் ஜூஸ்போரில் வந்து ஒட்டிக்கும். அந்த ஜூஸ்போர் வந்து புதிய தாவர வேரை தாக்கும்போது வைரஸ் வந்து செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெத்தட் இயந்திர அல்லது சாறு பரிமாற்றம், அதாவது மெக்கானிக்கல் ஆர் சாப் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தாவரத்தின் பாதிக்கப்பட்ட சாறு மற்றொரு ஆரோக்கிய தாவரத்தின் சிறிய காயம் அல்லது டிஷ்யூ சேதம் உடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்டட் பிளான்ட் இருக்குது. இன்ஃபெக்டட் பிளான்ட்டில் இருக்கிற அந்த சாப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நார்மல் ஹெல்த்தி பிளான்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு காயம் இல்லை ஏதாவது ஒரு டிஷ்யூஸ் டேமேஜாக இருந்ததுன்னா அது வழியாக பாஸ் ஆகும்போது வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, வைரஸ் உள்ள ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் வந்து எந்த ஒரு வெக்டர்ஸும் தேவைப்படுறது இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை காரணங்கள் சொல்லலாம். இலைகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசும் போது வந்து என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலாம். லீஃப் டிஷ்யூஸ் எதாவது டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் வழியாக வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகலாம். வயலில் தாவரங்கள் நெருக்கமாக வளர்வதால் ஏற்படும் உராய்வு. ஓகேங்களா. சில நேரங்களில் விலங்குகளின் இயக்கம் மூலம் ஏற்படும் திசு சேதம், இது எல்லாமே நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனித செயல்பாடுகள் மூலம் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்று நடுறது, அதை ப்ரூன் பண்ணுறது, கிராஃப்டிங் ப்ராசஸ், ப்ளோ பண்ணும்போது, ஷியாஸ் பண்ணும்போது, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மனித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இவை அனைத்து வைரஸ் உள்ள சாறு மற்ற தாவரங்களுக்கு பரவ காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசாயிக் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவர இனப்பெருக்கம் மற்றும் ஒட்டுதல், அதாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அண்ட் கிராஃப்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாவர வைரஸ்கள் பெரும்பாலும் தாவரத்தின் முழு உடலிலும் பரவக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாவரத்தின் எந்த ஒரு பகுதியையும் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தினாலும் வைரஸ் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. ஓகேவா. என்னது இனப்பெருக்கத்திற்கு க்ளோன் பண்ணும்போது அடுத்த தலைமுறைக்கு செல்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனப்பெருக்கும் போது கிழங்கு, கன்று, தண்டு, இலை போன்ற வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மூலம் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. அதாவது டிஷ்யூ கல்ச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஸ்டெம் கட்டிங், ஷூட் கட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஸோ அது மூலமாக புதிய தாவரத்துக்கு உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவை வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தால் புதிய தாவரமும் வைரஸுடன் தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைரஸ் தாவர திசுக்களில் முழுவதும் இருப்பதால் இனப்பெருக்க உறுப்புகள் மூலம் எளிதில் பரவும். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸில் ஒட்டுதல் மெத்தட், அதாவது கிராஃப்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். 2 தாவர பகுதிகள் இணைக்கப்பட்டு ஒரு புதிய தாவரம் உருவாக்கும் முறை. ஓகேங்களா. மைக்ரோ கிராஃப்டிங்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோ கிராஃப்டிங். ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டை வந்து வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் இன்னொரு பிளான்ட்டை இன்சர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அதுதான் மைக்ரோ கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒட்டுத்தண்டு ஷியான் அப்படின்னு சொல்கிறோம், வேர் தண்டு ரூட் ஸ்டாக். ஓகேங்களா. இது ரூட் ஸ்டாக் அப்படின்னா இது ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரூட் ஸ்டாக்கில் நம்ம இது வந்து ரூட் ஸ்டாக்கு. ஸோ இதில் வி ஷேப் மாதிரி கட் பண்ணிடுறோம். இப்படி வி ஷேப் மாதிரி கட் பண்ணால் அந்த ரூட் ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு பிளான்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷியான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரூட் ஸ்டாக். ஓகேங்களா, ஒட்டு செடி வைக்கிறது பார்த்துருக்கீங்களா, அதுதான். ஓகேங்களா, இது வந்து மைக்ரோ கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஷியான்றது மேல் பகுதி, ரூட் ஸ்டாக்குன்றது கீழ்ப்பகுதி. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுதல் முறை பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ஷியான் அல்லது ரூட் ஸ்டாக் எதுவாவது வைரஸ் பாதிக்கப்பட்டிருந்தோ, ஒன்று ஷியானில் வைரஸ் இன்ஃபெக்ஷனோ இல்லை இந்த ரூட் ஸ்டாக்கில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் அந்த வைரஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸ் மூலம் ஓகேங்களா கண்டிப்பாக அடுத்த தாவரத்திற்கு பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெத்தட் கிராஃப்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ட்ரிஸ்டிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். பொட்டேட்டோ வைரஸ் ஓகேங்களா, சிட்ரஸ் ட்ரிஸ்டிஸா வைரஸ் ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ வைரஸ் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர பாகங்கள் மூலம் பரவும் முறை. தாவர பாகங்கள் மூலம் பரவும் முறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ் டிரான்ஸ்மிஷன் த்ரூ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். தாவர வைரஸ்கள் பெரும்பாலும் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அதாவது தாவர இனப்பெருக்கம் மூலம் எளிதாக பரவுகின்றன. காரணம் வைரஸ் தாவரத்தின் திசுக்களில் சிஸ்டமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூபர்ஸ், பல்ப், ரன்னர், ரைசோம்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை ஃபர்ஸ்ட் என்னென்னா டியூபர்ஸ்ன்றது என்னது, கிழங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வைரஸ் பாதிக்கப்பட்ட கிழங்குகளை நட்டால் அதிலிருந்து உருவாகும் தாவரமும் வைரஸுடன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ வைரஸ் வை, அதே மாதிரி பொட்டேட்டோ லீஃப் ரோல் வைரஸ் அதாவது PLRV அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொட்டேட்டோ வைரஸ் வைன்றது PVY. ஸோ இது 2 வைரஸ் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம் டியூபர்ஸ்க்கு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்புகள், அதாவது என்னென்னு சொல்கிறோம், வெங்காயம்லாம் இருக்குல்ல அதுதான் பல்புகள் அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ் பல்பின் உள்ளே இருந்தால் புதிய தாவரத்திற்கு பரவுகிறது. ஸோ இந்த பல்ப்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா புதிய தாவரத்துக்கு பரவும். தாய் தாவரத்தின் நோய் நேரடியாக அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெங்காயத்தால் வளரும் பார்த்துருக்கீங்களா, ஸோ அது வழியாக வந்துடும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னர், ஒட்டுத்தண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உதாரணம் ஸ்ட்ராபெரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி நிலத்தில் மேல் பரவும் தண்டு மூலம் புதிய தாவரங்கள் உருவாகின்றன. இணைந்திருக்கும் போது வைரஸ் நேரடியாக புதிய தாவரத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லுறது ஒட்டுத்தண்டு மூலம். இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைசோம், அதாவது வேர்கிழங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் இருக்குல்ல அதுதான் ரைசோம்ஸ்ன்னு சொல்கிறோம். நிலத்தடியில் கிடைமட்டமாக வளரும் தண்டு வைரஸ் பாதிக்கப்பட்ட ரைசோம் பயன்படுத்தினால் முழு புதிய தாவரமும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸில் நம்ம சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் அண்ட் போலன் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸும் நடக்குது. அதாவது விதை மற்றும் மகரந்தம் மூலமாகவோ வைரஸ் வந்து ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்துக்கு பரவுது. இப்போ நீங்க பார்த்தது UGTRB தமிழ் வழி பாடத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. இதே போல அனைத்து 10 யூனிட்களுக்கும் முழுமையான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மற்றும் ஆன்லைன் டெஸ்ட்ஸ் ஆகியவற்றை கிரவுன் அகாடமி வழங்கி வருகிறது. மேலும் தமிழ் தகுதி தேர்வுக்கான பயிற்சியும் கிரவுன் அகாடமி வழங்கி வருகிறது. வீட்டிலிருந்தபடியே எளிதாக UGTRB தேர்வில் வெற்றி பெற தேவையான அனைத்தையும் ஒரே இடத்தில் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு திரையில் காட்டப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.